ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாபேரியன். இது வரைக்கும் நம்ம பார்த்த சர்வைவல் த்ரில்லர் படங்களை விட இது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை தரப்போகுது. ஒரு நள்ளிரவு நேரம், பலத்த மழை. எஸ் அப்படிங்கிற பொண்ணு ஜாப் இன்டர்வியூக்காக டெக்ராய்டு சிட்டிக்கு வரா. அவ தங்குறதுக்காக ஆன்லைன்ல ஒரு வீட்டை புக் பண்ணியிருக்கா. ஆனா அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறப்பதான் அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. அந்த வீட்டோட சாவி இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. கதவை தட்டும் போதுதான் உள்ள இருந்து யாருன்னே தெரியாத ஒருத்தன் வரான். அவன் பேரு கீத். அவனும் அதே வீட்டை வேற ஒரு வெப்சைட்ல புக் பண்ணதா சொல்றான். சரி, வேற வழி இல்லாம அந்த மலையில பயந்துகிட்டே அவளும் அதே வீட்டுல தங்க சம்மதிக்கிறான். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு ஒரு மரணம் காத்துக்கிட்டு இருக்குன்றது அவளுக்கு அப்போ தெரியாது. மறுநாள் காலையில டெஸ் அந்த வீட்டுக்குள்ள யதார்த்தமா சுத்தி பாக்குறான். அப்போ ஒரு பழைய இரும்பு கதவு இருக்கிறத அவ பாக்குறா. அந்த கதவு வழியா கீழே போனா ஒரு இருட்டான பேஸ்மெண்ட். ஆர்வத்துல உள்ள போன டெஸ் அங்க ஒரு ரகசிய அறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறா. அந்த அறைக்குள்ள ஒரு பழைய வீடியோ கேமரா, அப்புறம் ஒரு அழுக்கு மெத்தை இருக்கு. அந்த மெத்தையில ரத்த கரைகள் இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு பயம் அதிகமாகுது. அங்கிருந்து ஓட பாக்குறா. ஆனா அந்த கதவு தானா மூடிக்குது. இது வெறும் பேஸ்மெண்ட் மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய சுரங்க பாதையே இருக்கு. டெஸ்ஸை தேடி உள்ள வர கீத் அங்க ஒரு கொடூரமான உருவத்தை பாக்குறான். அந்த உருவம் கீத்தை அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணுது. அதை பார்த்துக்கிட்டு இருந்த டெஸ்ஸோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பா. இங்கதான் படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். திடீர்னு கதை 1980க்கு போகுது. அந்த வீட்டோட பழைய ஓனர் பிராங்க், அவன் ஒரு சைக்கோ. பெண்களை கடத்தி அந்த சுரங்கப்பாதையில வச்சு பல வருஷமா சித்திரவதை பண்ணியிருக்கான். அவனோட கொடுமையில உருவானதுதான் அந்த அம்மா அப்படிங்கிற உருவம். அந்த உருவம் பல வருஷமா அந்த இருட்டிலேயே வாழ்ந்து இப்போ ஒரு மிருக மாதிரி மாறி. மறுபடியும் இப்ப நடக்கிற கதைக்கு வருவோம். அந்த வீட்டுக்குள்ள ஏஜே அப்படிங்கிற புது ஆள் வரான். அவனும் அந்த சுரங்க பாதைக்குள்ள மாட்டிக்கிறான். அங்க அந்த அம்மா உருவம் அஜய தன்னோட குழந்தைன்னு நினைச்சு அவனுக்கு பால் கொடுக்க ட்ரை பண்ணும். அதை பாக்குறதுக்கே நமக்கு அருவருப்பா இருக்கும். இப்போ டெஸ்ஸும் அஜயும் அந்த நரகத்துல இருந்து எப்படி தப்பிச்சாங்க, அந்த அம்மா உருவம் கடைசியில என்னதான் ஆச்சு, இப்போ அந்த பயங்கரமான சுரங்கப்பாதையில இருந்து டெஸ்ஸும் ஏஜவும் வெளியில ஓடி வர்றாங்க. ஆனா அந்த அம்மா உருவம் அவங்கள விடாம துரத்துது. வேற வழி இல்லாம அவங்க அங்க இருக்கிற பழைய வாட்டர் டேங்க் மேல ஏறுறாங்க. அந்த அம்மா உருவம் அசுர வேகத்துல மேல ஏறி வர்றத பார்த்துட்டு ஏஜே மரண பயத்துல இருக்கான். அப்போதான் ஏஜே ஒரு சுயநலமான முடிவு எடுக்கிறான். தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அந்த அம்மாவோட உருவத்தை திசை திருப்பறதுக்காகவும் கூட வந்த டெஸ்ஸையே அந்த உயரமான வாட்டர் டேங்க்ல இருந்து கீழே தள்ளி விடுறான். டெஸ் கீழே விழுறத பார்த்த அந்த அம்மா உருவம் அவளை காப்பாத்துறதுக்காக தானும் அந்த உயரத்துல இருந்து கீழே குதிக்குது. தரையில விழ போற டெஸ்ஸ தன்னோட உடலால தாங்கி பிடிச்சு அவளை காப்பாத்துது. பல அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்த அந்த அம்மா உருவம் ரத்த வெள்ளத்துல பலத்த காயத்தோட தரையில கிடக்குது. டெஸ்ஸும் மயக்கத்துல இருக்கா. இப்போ ஏஜே கீழே இறங்கி வந்து டெஸ் உயிரோட இருக்காளான்னு பாக்குறான். ஆனா அந்த நேரத்துல ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த அம்மா உருவம் மெல்ல எழுந்து வருது. ஏஜே செஞ்ச அந்த துரோகத்துக்காக அவன முகத்தை கிழிச்சு அவனோட கண்களை தன் கைகளாலேயே தோண்டி எடுத்து அவனை கொடூரமா கொல்லுது. கடைசியா டெஸ் கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கிறா. அந்த அம்மா உருவம் ரத்த காயங்களோட மாமா அப்படின்னு சொல்லி தன்னோட கையால டெஸ்ஸோட முகத்தை தடவி பார்க்குது. அந்த உருவம் ஒரு பக்கம் அரக்கியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு தாயா தெரிஞ்சு நம்மள அது மேல கொஞ்சம் இறக்கப்பட வைக்கும். டெஸ் அங்க கிடக்கிற துப்பாக்கியை எடுக்கிறா. அந்த உருவத்தோட வேதனையை முடிக்கவும் இந்த சமூகத்துக்கு அந்த உருவத்தினால எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு டெஸ் அந்த உருவத்தை சுடுறா. விடியற்கால நேரத்துல அந்த பிண குவியலுக்கு நடுவுல இருந்து டெஸ் மெதுவா நடந்து போறா. ஒரு வழியா அந்த நரகத்தோட கதை முடிஞ்சிச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஒரு சைக்கோ பண்ற தப்புனால எதுவுமே தெரியாத மற்றவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரேக் டைம் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம்.